இவங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டு சங்கீதம் நீதிமொழிகள் ஏசாயா எரேமியாலேருந்து நமக்கு ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணி நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, முழு பழைய ஏற்பாடும் நமக்கு தரப்பட்டதுன்னு போய் சொல்லிட்டாங்க. முழு பழைய ஏற்பாடும் நமக்கு தரப்பட்டுருச்சுன்னு பக்காவாக போய் சொல்லிட்டாங்க. ஆனால் அது இருக்குது ஹிஸ்ட்ரி. இப்போ நீங்கள் சதி உடன்படிக்கை உடன்கட்டை ஏறுதல்னு இந்திய வரலாற்றில் இருக்குது. அது வரலாற்றில் இருக்குங்கிறனால சதியை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா? இது வரலாற்றில் இருக்குது. எது? விருத்த சேதனம், இந்த தீட்டு. ஒரு பெண்ணு தீட்டாக இருந்தால் காலத்துக்கு மேலே உதிரப்போக்கு வந்து பக்கத்தில் வரக்கூடாது, வந்தால் அவளை தொடுற எல்லாரும் ஒரு நாள் முழுக்க தீட்டு. இதை இன்றைக்கி ஃபாலோ பண்ணுவீங்களா? குஷ்டரோகி பிரமாணம் இருக்குது, ஃபாலோ பண்ணுவீங்களா? லேவியராகமம் 14 குஷ்டரோகி பிரமாணம் இருக்குது, வீட்டுக்கு குஷ்டரோகம் இருக்குது. இதை இன்றைக்கி ஃபாலோ பண்ணுவீங்களா? குஷ்டரோகி இன்றைக்கி வந்து பாஸ்டர்ட்டையை வந்து காமிக்கிறாங்க, அதில் க்ளீனாக டீட்டெயில்டாக இருக்குது. அவன் வந்து ஆசாரியன்ட்டு காமிக்கணும், ஆசாரியன் தான் டிக்ளேர் பண்ணுவான். அவன் ஆசாரியன்ட்டு வர வரைக்கும் எப்படி வரணும்? முகத்தில் போட்டு தாடியை மட்டும் மறைக்காமல் குச்சியை வச்சுக்கிட்டு தீட்டு தீட்டுன்னு கத்திக்கிட்டே வரணும். எல்லோரும் வீட்டுக்குள்ளே போகணும், அவனை பார்க்கக்கூட கூடாது. அவன் நேராக ஆசாரியன்ட்டு போகணும். ஆசாரியன் மட்டும்தான் அவனை பார்ப்பான். பார்த்துட்டு அவன் டிக்ளேர் பண்ணுவான், இவன் குஷ்டரோகியை இல்லைன்னு டிக்ளேர் பண்ணுவான். அப்புறம் குஷ்டரோகம் சரியாக போயிட்டுனா மறுபடியும் he has to go back to the ஆசாரியன். இதைத்தான் இயேசு சொன்னார். மார்க் 1:41-44 சொன்னார், அந்த குஷ்டரோகி சொத்தமான உடனே நீ போய் உனக்கு ஆசாரியன்ட்டு காமி, மோசே சொன்ன காணிக்கையை செலுத்துங்கிறாரு. ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி குஷ்டரோகியை தொட முடியுமா சகோதரி கவிதா? தொட முடியாது. இயேசு நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்ற, அதை ஒழிக்க வரல, நிறைவேற்ற வந்திருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை ஒன்றா டிஸ்மேண்டில் பண்ணார். குஷ்டரோகியை தொட்டார் சகோதரி, தொட்டார். அப்போ என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணம் காலி. பேசிக் திங், நியாயப்பிரமாணம் காலி. லூக்கா 8:28 ஒரு பெண் வந்து என்ன பண்ணுறா? தொடுறா. 8வது அதிகாரம் 8:28 8வது அதிகாரத்தில் ஒரு பெண் வந்து குதிரைப்போக்கு பண்ண 12 வருஷம் உள்ள பொண்ணு தொட்டா. வஸ்திரத்தை தொட்டால் என்ன ஆகணும்? வசனத்தின்படி, நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு நாள் முழுக்க. வசனம் வேணுமா? அந்த தரட்டுமா பாருங்கள். நீங்கள் வந்து நியாயப்பிரமாணத்தை இயேசு நிறைவேற்றலை, இது அழிக்க வரல, நிறைவேற்ற தான் வந்தார், அதனால் நியாயப்பிரமாணம் உண்டுன்னு மத்தேயு 5:16 படி ஆர்கியூ பண்ணுறாங்க. நியாயப்பிரமாணத்தை இவ்வளோ அழகாக டிஸ்மேண்டில் பண்ணியிருக்காருன்னு நான் உங்களுக்கு இடையில காமிக்கிறேன். பாருங்கள், இந்த பெண் வந்த உடனே அவர் லூக்கா 8வது அதிகாரம் 47-48 அவர் வந்து அந்த பொண்ணு தொட்டது 44 இப்போ 43-44 படிங்க. 43-44. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாததென்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனோட கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உண்மை சூழ்ந்து. இதில் வந்து லேவியராகமம் 21 நினைக்கிறேன், இதில் நான் கரெக்டாக அது எழுதாமல் விட்டுருக்கிறேன். லேவியராகமத்தில் ஒரு தீட்டுள்ள பொண்ணு வந்து யாரை தொட்டாலும் அவன் வந்து ஒரு நாள் முழுக்க தீட்டு போய் வஸ்திரம் துவச்சி குளிச்சுட்டு வரணும், ஒரு நாள் முழுக்க விலகி இருக்கணும். ஆமாம், விலகி இருக்கணும். இயேசு வந்து ஒன்றும் சொல்லலை, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானம் போய் சௌக்கியமாக வாழ்னு அனுப்பி வச்சார். அப்புறம் யோவான் 8வது அதிகாரத்தில் ஒரு பெண்ணை கொண்டு விபச்சாரத்தை பிடிப்பட்ட பெண்ணை கொண்டு நிறுத்துறாங்க. விபச்சாரத்தில் பிடிப்பட்ட என்ன பண்ணணும்? கல் எறிஞ்சு கொல்லணும். இதுதான் நியாயப்பிரமாணம். அவர் என்ன பண்ணார்? ஸ்திரியே, நானும் உன்னை நியாயம் தீர்க்கிறதில்லை, இப்போ இனி பாவம் செய்யாதே அனுப்பிட்டார். நியாயப்பிரமாணத்தை காலி பண்ணிட்டார். இங்கே குஷ்டரோக பிரமாணத்தை காலி பண்ணார், இங்கே இந்த பொண்ணு விஷயத்தில் தீட்டு பிரமாணத்தை காலி பண்ணார். அந்த விபச்சாரம் பண்ண இதில் விபச்சாரத்தை குறித்த எதை பண்ணிட்டார்? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக இதில் இருக்குது 10 கட்டையில். விபச்சாரம் பண்ணால் கொலை பண்ணணும்னு வசனம் இருக்குது, வரிசையாக இருக்குது, அதை காலி பண்ணிட்டார். 1 by 1 டிஸ்மேண்டில் பண்ணார். இது பை ஆக்ஷன். அடுத்தது கொடுத்தாரு. மத்தேயு 5:21-22 அவர் சொல்கிறாரு, கொலை செய்யாதிருப்பாய என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்க கேள்விப்பட்டிருப்பாய, நான் உனக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்துக்கு பார்த்தன்னா இருப்பான். டெஃபினேஷனை மாற்றிட்டார். எபேசியர் 5:27 விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதாக கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. இதில் இருக்குது விபச்சாரம் செய்யாத எங்கே இருக்குது? 10 கட்டளை. அது விபச்சாரம் பண்ணால் கொலை பண்ணணும். இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிட்டு ரூலை மாற்றிட்டார். கிருபையை கொண்டதுனால தண்டனை கிடையாது. தண்டனை கிடையாதுங்கிறது தான் எங்கே கொடுத்துட்டாரு? யோவான் 8வது அதிகாரத்தில் பெண்ணை அவர் சொல்லிட்டாரு, நானும் உன்னை நியாயம் தீர்க்கிறதில்லை. எவ்வளோ கூலாக எவ்வளோ க்ளீனாக அடிச்சு அனுப்பியிருக்கிறாரு. இவங்க இன்னும் நியாயப்பிரமாணம் உண்டுன்னு சொன்னாங்கன்னா இப்போ இவங்க யார் என்ன சொல்கிறது? எந்த கேட்டகரியில் நியாயப்பிரமாணத்தை அவர் வந்து காலி பண்ணலை அப்படின்னு சொன்னாங்கன்னா எதுக்காக சொல்கிறாங்க? why they are telling? they got a reason.
தே காட் அ ரீசன், தே காட் சம்திங். அவங்கள பிடிச்சிருக்குது பணப்பே. சம்திங் இஸ் சார். உங்களை அடிமைப்படுத்தணும். நீங்கள் வாரம் வாரம் வந்தால் தான் அவங்களுக்கு பணம் கிடைக்கும், அவங்களுக்கு வியாபாரம் ஆகும், அந்த சபையை தூக்கி பிள்ளை கையில் கொடுக்கலாம். ஸோ அதுக்காக போய் சொல்கிறாங்க வஞ்சிக்கிற ஆவி. வஞ்சிக்கிற ஆவி. பணம் ஆசை இருந்ததுன்னா, பணம் புகழ் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அவங்களுக்கு உண்மையை சொல்ல மாட்டான். மற்ற 5:37 உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது பிசாசினால் உண்டாயிருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆமாம். இப்போ பாருங்கள், இங்கே 8வது அதிகாரத்தில் கிளியராக அவர் அந்த பெண்ணை பார்த்துட்டு சொல்கிறாரு. 8:11 அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக திரிக்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாத என்றார். இது எந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்குது? ஒரு விபச்சார ஸ்திரியை போய் நீ போ, இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு வசனம் எங்கே இருக்குது நியாயப்பிரமாணத்தில்? கிருபை வந்துருச்சு. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. யோவான் 1:17. இதான் கிருபை, இதான் கிருபை. இவ்வளோ ஓப்பனாக இங்கே இருக்குது. இவர் போய் என்ன பண்ணுறாரு? எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல. இதுக்கு தான் விளக்கம் கொடுத்துட்டான். எபேசியர் 2 14, 15, 16 சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய சரீரத்தினாலே ஒழித்து, அப்படியே கிளியராக இருக்குது. ஏன்னா அந்த நியாயப்பிரமாணம் இருந்ததுன்னா நீங்களும் நானும் அவரை அப்பா பிதாவின்னு கூப்பிடவே முடியாது. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இப்போ பார்த்தீங்களா? இதில் கேன் யூ ரீட் இட்? தமிழில் ஈஸியாக இருக்கா? சட்ட திட்டமாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. அதை ஒழிக்கல அப்படின்னா நியாயப்பிரமாணம் நமக்கும் யூதருக்கும் நடுவில் நின்றுது. நமக்கும் யூதருக்கும் நடுவில் என்ன நின்றுது? பகையாக இந்த நடுச்சுவர் என்னது? ஒரு நடுச்சுவர் ஏற்கனவே இருந்தது, பட் ஆக்சுவலாக ஒரு சுவர் இருந்தது. நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது. ஓகே, நான் உங்களுக்கு வசனங்களை கொடுக்குறேன். கொஞ்சம் பிளண்ட்டாக வசனம் கொடுக்குறேன். அப்புறம் ஆதியாமத்திலேருந்து இந்த நியாயப்பிரமாணத்தின் துவக்கத்திலேருந்து நான் காமிக்கிறேன். ஷாக்கிங்காக இருக்கும். பழைய ஏற்பாட்டு தெய்வம் உங்களுக்கும் எனக்கும் தெய்வம் அல்ல. இது சொன்னால் இவங்க அந்தி கிறிஸ்து ஆவி அப்படி இப்படின்னு நான் வசனம் காமிக்கிறேன். பழைய ஏற்பாட்டு தெய்வம் நம்மளை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டார். அதுக்கு முன்னால் இந்த நியாயப்பிரமாணம் எப்படி நமக்கும் யூதருக்கும் நடுவில் நடுச்சுவராக இருந்ததுங்கிறத நான் காமிக்கிறேன். எப்படின்னா, யூதன் புறஜாதியார் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது, லிங்கே வைக்கக்கூடாது, தனியாக வாசம் பண்ணணும். நான் மேக்கிங் இட் கிளியர். நியாயப்பிரமாணம் என்ன கட்டளை கொடுத்துருக்குன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி யூதர்கள் புறஜாதியாரோட கலக்கக்கூடாது. மேக்கிங் இட் கிளியர். புறஜாதியோட கலக்கக்கூடாது. நம்ம புறஜாதியார் எடுங்க. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 28வது வசனம். என்ன எக்யூப் பண்ணியிருக்காரு நல்லா பாருங்கள் பிரதர் சிஸ்டர்ஸ். நான் அப்பப்போ ஏதோட தெரியாமல் ஒரு பைபிளை பார்த்துக்கிறேன்னே தவிர மற்றபடி என்ன சொல்கிறேன், கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். மற்றபடி வசனம் அப்படியே வருது. அப்போஸ்தலர் 10:28 பேதுரு சொல்கிறான், இவனுக்கு முதல் முறையாக புறஜாதியருக்கு சுவிசேஷம் இயேசு அனுப்பியிருக்கிறார், தரிசனங்களை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானுடனே கலந்து அவனிடத்தில் போக்குவரவாயிருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் போதும். இதான் ரூல். நியாயப்பிரமாணத்தின்படி யூதன் யாரோட இருக்கக்கூடாது? புறஜாதியாரோட போக்குவரத்து இருக்கக்கூடாது, கலக்கக்கூடாது. ரூல்ட் அவுட். சுவிசேஷம் சொல்ல முடியாது. திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்டது அவர் இறந்ததுக்கு அப்புறம். அதனால நம்மலாம் அப்பா பிதாவே புத்திர உங்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. திரைச்சீலை மட்டும் இல்லை, தட் இஸ் ஒன்லி டெமான்ஸ்ட்ரேஷன். நான் உங்களுக்கு வசனத்தை கொடுத்துருக்கேன். அதாவது நியாயப்பிரமாணம் நமக்கும் யூதர்களுக்கு நடுவில், நமக்கும் தெய்வத்துக்கு நடுவில் நின்றுச்சு. இப்போ இன்னும் வசனம் கொடுக்குறேன். என்னாகமம் 23:9. என்ன இதெல்லாம் ரூல்ஸு. இந்த ரூல்ஸ்லாம் உடப்பட்டது சிலுவையில் உடப்பட்டது. அதை உங்களுக்கு சொல்லி தந்துட மாட்டாங்க. எப்படி உடப்பட்டதுன்னு சொல்லி தந்துருக்க மாட்டாங்க. இப்போ நான் சொல்லித்தரேன். கண்மலையுச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். இதான் ரூல். என்னாகமம் 23:9 மேண்டேட். இஸ்ரவேலர் புறஜாதியோட கலக்கக்கூடாது. நிறைய வசனம் இருக்குது. நான் ஜஸ்ட் ஒரு வசனம் உங்களுக்கு காமிக்கிறேன். புறஜாதியோட கலக்கக்கூடாது.
யோசுவாவுக்கு கட்டளை போட்டார், மோசைக்கு கட்டளை போட்டார். உங்களுக்கு தெரியும் கிபியோன் என்ன, யோசுவா 5வது அதிகாரத்தில் கிபியோனியர் வஞ்சிப்பாங்க. ட்ரெஸ் எல்லாம் மோசமான ட்ரெஸ்ஸு, மோசமான செப்பலை போட்டு வந்து உடன்படிக்கை பண்ணுவாங்க. அவர் சொல்லுவார், உடன்படிக்கை பண்ணாதான் பாரு, அவங்கள அவளையும் கொண்டு போடும்பார். அத்தனை பேரும் கானானில் இருக்க புறஜாத்தியர் ஒன்று விடாமல் கொண்டு போடும்பார். அவங்களோட உடன்படிக்கை பண்ணாதன்னு மோசைட்டும் தெளிவாக சொல்லியிருப்பார், யோசுவாட்டும் சொல்லியிருப்பார். இவங்க வந்து ரொம்ப ஆக்ஷன் போட்டுட்டு வந்த உடனே இவங்களை சாப்பாடை வாங்கி அங்கே இஸ்ரவேலர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு யோசுவாவுக்கு கொடுத்து அவனும் சாப்பிட்டுட்டு அவங்களோட உடன்படிக்கை பண்ணிடுவான். அதுதான் கடைசியில் இஸ்ரவேலரை காலி பண்ணிடுச்சு. கொல்லணுன்னார், எல்லா புறஜாதியரையும் கொல்லணுன்னார். நம்ம தான் புறஜாதியர். பழைய ஏற்பாட்டில் தாவீது நம்ம கோஷ்டி இல்லை, தாவீது நமக்கு எதிரி, கோலியாத் தான் நம்மளுடைய வீரன். நம்ம வீரனை தான் தாவீது கொண்டு இருக்கான். ஆனால் சர்ச்சில் எப்படி டீச் பண்ணுறாங்க, தாவீது இப்படி பண்ணா அப்படி பண்ணா. வெரி குட், வரேன் இன்னும் கொஞ்சம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து இஸ்ரவேலர் வந்து புறஜாதியரோட கலக்கக்கூடாது, போக்குவரத்தாக இருக்கக்கூடாது, கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி சுவிசேஷம் சொல்கிறது, இட்ஸ் ஆல் ரூல்ட் அவுட் கிடையாது. இப்போ இயேசு வந்தார், இயேசு இதே நியாயப்பிரமாண கட்டளையில் பிறந்தார். அப்போ இயேசு புறஜாதியருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுமா? நோவே. மத்தேயு 15வது அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 15:22 ஒரு கானானிய பொண்ணு, கிரேக்க பொண்ணு வரா. வந்து, ஆண்டவரே என் பொண்ணு பிசாசினால் பயங்கரமாக பாதிக்கப்படுறா, தாவீதின் குமாரனேன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவா. அது அவளுக்கு எலிஜிபிலிட்டே கிடையாது. அவர் ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டார். அவளுக்கு 23வது படிங்கம்மா. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். எப்படி அவள் வந்து, ஆண்டவரே, இதை காணாமல் போன இஸ்ரவேலிட்டு தான் அனுப்பப்பட்டேன். எப்படி சொன்ன? உபாகமம் 18:18, மோசே உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரத்தை எழும்ப பண்ணி என் வார்த்தையை அவர் வாயில் வைப்பேன். இதான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. இந்த கிரேக்க பொண்ணுக்கு நான் சுகமளிக்க மாட்டேங்கிறார். அடுத்து படிக்குமா. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். போதுமா? நம்ம ஸ்டேட்டஸ் இதுதான், நம்ம ஸ்டேட்டஸ் தான். நாய் எங்க இருந்து? அது வசனம் தெளிவா சொல்லுது, நம்ம நம்பிக்கை இல்லாதவர்கள் தேவனற்றவர்கள். எபேசியர் 2:12. இயேசு சொல்றார், நாய் நீ. ஐம் சாரி, அவர் சொன்ன வார்த்தை நாய்க்குட்டின்னு கொஞ்சம் ஸ்டைலாக சொன்னார். நம்மளையும் அவரோட பிள்ளையா எடுத்துட்டாரு. கரெக்ட். நம்ம ஜென்டைல் கிடையாது, நம்ம ஜென்டைல் தான் நிற்கும், நம்ம ஜென்டைல் தான். ஆனால் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். நம்ம மாம்சத்தின்படி இஸ்ரவேலர் கிடையாது, ஆவிக்குரிய இஸ்ரவேலர். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ அந்த நியாயப்பிரமாணத்தை உண்டுன்னா இப்போ நீங்கள் வந்து இயேசுவை டச் பண்ண முடியுமா? இப்போ சொல்ல வர்றது கள்ள உபதேசத்தை பற்றி நம்ம சொல்ல வரோம், வஞ்சிக்கிற ஆவி. இப்போது இதுதான் சிச்சுவேஷன். இயேசு மாம்சத்தில் இருந்த வரைக்கும் புறஜாதியாருக்கு போய் வியாதியை குணப்படுத்துறதுக்கோ அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கோ அவருக்கு அனுமதி கிடையாது. அதனால் என்ன பண்ணார், அவர் ஃபுல்லாக இஸ்ரவேல் முழுக்க நடந்து சுற்றி மத்தேயு 9:35 பண்ணார். கலிலேயா முழுக்க சுற்றி நடந்து பண்ணார். யாருக்கு? யூதர்களுக்கு. யூதர்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணார். ஆமாம், கிரேக்கர்கள் வந்தாங்க, ஐயா அப்படின்னு வந்தாங்க, அவர் காணாமல் போயிட்டார். அவங்களுக்கு உபதேசம் பண்ணலை, கிரேக்கர்களுக்கு அவர் உபதேசம் பண்ண மாட்டேன்ட்டார். ஏன்னா கிரேக்கர்களுக்கு உபதேசம் பண்ண அவர் அனுப்பப்படலை. உபாகமம் 18:19 வெரி கிளியர். மேசியா யூதர்களுடைய ராஜா அவங்களுக்கு தான். அப்போது அவர் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல அந்த 2 பைசா காணிக்கையை அந்த தேவாலயத்தில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு நீங்கள் காணிக்கையில் போடணும் அப்படின்னு சொன்னால் தப்பாச்சா? அதை அவர் வந்து என்ன பண்ணிட்டார், அபாலிஷ் பண்ணிட்டார். அபாலிஷ் பண்ணி தான் நமக்கு புதிய உடன்படிக்கை கொடுத்துருக்காரு. ரோமர் 10:4 விசுவாசிக்கிற எவருக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். இதுதான் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவு. ஹீ இஸ் த எண்ட் ஆஃப் த லா. சாரி, இப்போ நீங்கள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணலாமா? இப்போ சகோதரி கவிதா, உங்கள் கேள்விக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் கொடுக்குறேன். நீங்கள் கேட்டு 2 பைசா சொல்லிட்டீங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, தசமபாகம் உண்டுன்னு இயேசுவே சொல்லியிருக்கிறாரு, நியாயக்காரராகிய பரிசேயரே சரிசேயரே உங்களுக்கு ஐயோ. மத்தேயு 23:23 அவர் சொல்லியிருக்காருல்ல, ஒட்டலாம்பலையும் கீரையிலையும் வெந்தயத்திலும் நீங்கள் தசமபாகம் கொடுத்து
நியாயத்தை நீதியும் விட்டுட்டீங்க, இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடக்கூடாது. இதை சொல்லி பரிசேயருக்கு அவர் சொல்லியிருக்காருல, அப்போ நமக்கு இங்கே தசமபாகம் ஒன்று இல்லைன்னு சொல்லி வஞ்சிக்கிற ஆவி ஃப்ராடு பண்ணுது. இது கரெக்டா? அவர் சொல்லியிருக்கிறாரு, மாயக்காரரை வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. இது நமக்கு சொல்லலையே. இங்கே தான் இயேசுவோடைய 2 ரோலை புரிஞ்சுக்கணும். 2 இயேசுவான்னு அந்த அம்மா கேட்டாங்க, ரைட்? ஒன்று இயேசுவோட ரோல் நம்பர் 1 யூதருக்கு ராஜா, அவர் நியாயப்பிரமாணத்தின் கீழே பிறந்தார். 2வது ரோல் மனுக்குல ரட்சகர். இந்த 12 சீஷர்களை கூட்டிகிட்டே தெரிஞ்சார்ல, அவங்களுக்கு என்ன சொன்னாரோ அது அவ்வளவு நமக்கு பொருந்தும். மற்ற 5, 6, 7 சொன்னார்ல, 5, 6, 7 ஒரே அதிகாரம், 1 ஸ்ட்ரோக்கில் சொன்னார். மலை பிரசங்கம் அது எல்லாருக்கும் பொருந்தும். அன்னைக்கு இருந்த யூதர்களுக்கும் பொருந்தும், நமக்கும் பொருந்தும். ஆனால் இது நமக்கு பொருந்தாது. ஏன்னா இயேசு நியாயப்பிரமாணத்தின் கீழே பிறந்தாருன்னு நம்ம வசனம் பார்த்துட்டோம். நியாயப்பிரமாணத்தில் உள்ள அவங்களுக்கு தான் விருத்த சேதனம் பண்ணவங்களுக்கு தான் ஊழியக்காரன்னு ரோமர் 15:8 நம்ம பார்த்தோம். இது தசமபாகம் கொடுக்கக்கூடாதுன்னு இயேசு சொல்லியிருந்தாருன்னா என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். சத்யா சிஸ்டர், உங்களுக்கு கேள்வி இது. தசமபாகம் கொடுக்காதீங்கன்னு ஏசப்பா சொல்லியிருந்தாரு, ஓய்வு நாளும் ஆசிரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாருன்னு என்ன ஆயிருக்கும்? நியாயப்பிரமாணத்தை மீறினாருன்னு சொல்லி கல்லெறிஞ்சு கொண்டு இருப்பாங்க. அவர் கல்லெறிஞ்சு கொண்டு இருந்தால் உங்களுக்கு எனக்கு மீட்பு கிடச்சிருக்குமா? சொன்னாங்க. மத்தேயு 14வது அதிகாரம் 55, 56, 57 பல விதமாக பொய் சாட்சியை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. பல விதமாக பொய் சாட்சி, ஒரு சாட்சி கூட நிற்கல. அதாவது apostles Sabbath day அன்னைக்கு தானே கலப்பல. சி, இதில் வந்து எப்படினாலும் கேள்வி கேட்குதான் தங்கச்சி. போய் மிரக்கல்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல, அப்படியே கொஞ்சம் நிறுத்துங்க, நான் சொல்கிறேன். அப்போஸ்தலர் போய் சொல்லும் பொழுது மத்தேயு 10:5-6 சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? காணாமல் போன இது நமக்கு வேணும், இதை வச்சுக்கோங்க. காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு போங்க. மத்தேயு 10:5-6 சகோதரிக்கு போட்டு காமிங்க. அவர் அப்போஸ்தலர்களுக்கு 12 பேருக்கும் அபிஷேகத்தை கொடுத்து வல்லமையை கொடுத்துட்டு எங்கே சொல்கிறாரு? புறஜாதி பட்டணத்துக்கு போகாத, எங்கள் சமாரியர் நாட்டுக்கு பட்டணங்களுக்கு போகாதன்ட்டார். காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேலை வீட்டாரத்துக்கு போங்கள். மஸ்ட் பி வெரி கிளியர். உங்களுக்கு சண்டே ஸ்கூலில் இதை விளக்கணும். நியாயப்பிரமாணத்தை இயேசு எப்படி நிறைவேற்றி வச்சார், க்ளோஸ் பண்ணாருங்கிறத விளக்கணும். இதே இயேசு மத்தேயு 28:18-19 போடுங்க, என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். சிலுவையில் விலையை கொடுத்து உயிர் தெழுந்த உடனே அவர் சொல்கிறாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். சகல ஜாதிகளையும் சீஷராக்கி போதுமா? இதுதான் டிஃப்ரென்ஸு. அதாவது நியாயப்பிரமாணம் ஒளிஞ்சு போச்சுன்னு இந்த வசனத்துக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? வாட் இஸ் சகல ஜாதி? இங்கிலீஷில் நேஷன்ஸ் பாரு. நேஷனுங்கிறது ஒவ்வொரு ஜாதிக்கும் பேர் நேஷன். மேக் டிசைபிள்ஸ் ஆஃப் ஆல் நேஷன்ஸ், ஆல் ட்ரைப்ஸ்னு அர்த்தம். இங்கே மத்தேயு 10:5-6 போகாதன்ட்டார். சமாரியர் பட்டணம், சமாரியர் வேறு யாரும் இல்லை, இஸ்ரவேலருடைய 10 கோத்திரம், அவனுக்கிட்டே போகாதங்கிறார். சமாரியர் வேறு யாரும் இல்லை, இஸ்ரவேலரோட 10 கோத்திரம் பிரிஞ்சது. இஸ்ரவேல் 2 பிரிஞ்சது, 2 உடஞ்சிது. யூதா சமாரியான்னு உடஞ்சிது. அந்த 10 கோத்திரத்துலேருந்து ஒரு பொண்ணு தான் அந்த சமாரிய பொண்ணு. அவன் யூத பொண்ணு தான், இதை இஸ்ரவேலர் பொண்ணு. போகாதங்க அப்படின்ட்டார். போங்க, இந்த 2 பேர்கிட்ட மட்டும், 2 கோத்திரத்துக்கு மட்டும் தான் போங்கன்னாரு. இப்போ நியாயப்பிரமாணம், இப்போ உங்களுக்கு தெரியுதுல்ல, பழைய ஏற்பாட்டில் இதுபடி நியாயப்பிரமாணத்தின்படி யூதர்களும் புறஜாதியும் கலக்கக்கூடாது. இயேசு அதே யூத பிரமாணத்தில் வந்தார். எதுக்கு வந்தார்? நியாயப்பிரமாணத்தை காலி பண்ண. இந்த நியாயப்பிரமாணத்தை காலி பண்ணலைன்னா நீங்கள் அவர் அப்பா பிதாவின்னு கூப்பிடவே முடியாது. அப்பா பிதாவின்னு கூப்பிடவே முடியாது.